அண்ணா வணக்கங்க. வணக்கம் பொன்னுசாமி. நாம போன வீடியோல சொன்ன மாதிரி, நாம புது ப்ராடக்ட் என்ன அத பத்தி சொல்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆமா. அந்த புது ப்ராடக்ட் என்னன்னா, எக்கோ ஃபங்கி பீ சரிங்களா? சரி. இது வந்து ரொம்ப வருஷமா எல்லா விவசாயிகளும் கேட்டுட்டு இருந்த விஷயம் டாக்டர் சார் கிட்ட. ஓ! சரி. அது கிட்டத்தட்ட நெறைய ரிசர்ச்ல இருந்தது. ஏன்னா குடுக்குறது ஒரு ப்ராடக்ட்டு. அது ஏன்னா இது பூச்சிக்கொல்லி. சரி. சரிங்களா? பூச்சி விரட்டியெல்லாம் இல்ல, பூச்சிக்கொல்லி. அ ஆர்கானிக். ஆர்கானிக். ஆர்கானிக் தான். சரி. அ எக்கோ ஃபங்கி பீ அப்படின்னு ஏன் பேர் வச்சாருன்னா, இது ஜஸ்ட் பெவேரியா பேசியானா மட்டும் இல்ல. சரி. அதோட சேர்த்து இன்னும் கொஞ்சம் நுண்ணுயிரிகள கலந்து, அதுக்கு சப்போர்ட் பண்ற மாரி நுண்ணுயிரிகள கலந்து இது தயார் பண்ணியிருக்காரு. சரி. இப்ப என்னன்னா, ஆல்ரெடி பெவேரியா பேசியானா மார்க்கெட்ல கிடைக்குது. சரிங்களா? ஓகே. அதுல வந்து அதுக்கு இதுக்கு என்ன வேறுபாடுன்னா, அது வந்து சிங்கிள் கல்ச்சரா தான் வருது. பெவேரியா பேசியானா மட்டும். ஓ! சரி. அதுக்குன்னு லிமிட்டேஷன் இருக்குது. சரிங்களா? ஓகே. இப்ப வந்து புழுவ மட்டும் அதை கண்ட்ரோல் பண்ணும். அது போக ஒரு சில பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகேங்களா? ஆனா சரி. இது அப்படி இல்ல. ஒ புழுக்களையும் கண்ட்ரோல் பண்ணும். பேசியானா பண்ற எல்லா வேலைகளையும் பண்ணும். அது போக நெறைய பூச்சிகளையும் கண்ட்ரோல் பண்ற மாரி இதை வடிவமைச்சிருக்காரு. அதுல என்னென்ன சிக்கல் இருக்குதுன்னா, இப்ப வந்து மாய்ச்சர் ஈரப்பதம் காலநிலைக்கு தகுந்த மாரி வேலை செய்யும். ஓ! சரிங்க. ஒரு ஒரு கிளைமேட்டுக்கு அது நல்லா வேலை செய்யும். ஒரு கிளைமேட்டுக்கு நல்லா வேலை செய்யாது. அதே மாரி ஒரு மாய்ஸ்சர் கண்டிஷன் நல்லா வேலை செய்யும். இந்த மாரி அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில லிமிட்டேஷன் இருக்குது. சரிங்க. இதுதான் இவ்வளோ நாள் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்த பெவேரியா பேசியானாவுல ஜென்ரலா ஃபேஸ் பண்ணிட்டு இருந்த ப்ராப்ளம். ஓ! சரிங்க. ஆனா, இந்த எக்கோ ஃபங்கி பீல சரிங்க. எல்லா விதமான காலநிலைகளிலும் மாய்ஸ்சர் கண்டிஷன்லயும் வேலை செய்ற மாரி ரெடி பண்ணியிருக்காரு. அதுக்கு தான் இவ்வளவு நாள். ஓ! சரிங்க, புரியுதுங்களா? சரிங்க, சரிங்க. ஒவ்வொரு இதுக்கு ஒவ்வொரு டைப் ஆஃப் விவசாயிகளையும் குடுத்து டெஸ்ட் பண்ணி, ஓகே. இது இந்தியாவுல எல்லா கால சூழ்நிலையிலும் வேலை செய்யும் அப்படிங்கிறதுக்காக வடிவமைக்கப்பட்டது. ஓ! இது அ நல்லது. எல்லா கால சூழ்நிலையிலும், எல்லா மாய்ஸ்சர் கண்டிஷன்லயும் மாய்ஸ்சர்னா ஈரப்பதம். அதான். எல்லா ஈரப்பத கண்டிஷன்லயும் நல்லாவே வேலை செய்யும். சரிங்களா? ஆக்சுவலா பெவேரியா பேசியானா வந்து பார்த்தீங்கன்னா, டாக்டர் கிருஷ்ணன் சந்திரா சார் ஆல்மோஸ்ட் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே சரிங்க. மத்த கம்பெனிகளுக்காக பாண்டிச்சேரியில ஒரு கம்பெனிக்காக பார்த்தீங்கன்னா, லிக்விட் ஃபார்மேட்ல ஃபர்ஸ்ட்டு இந்தியாவுல பண்ணது. அதாவது அவரோட நெறையா ஆ தயாரிப்புகள்ல இந்த லிக்விட் ஃபார்மேட்ல கொண்டு வந்தது அ கிருஷ்ணன் சந்திரா சார் தான். பாண்டிச்சேரி ஒரு கம்பெனிக்காக பண்ணாரு. பெங்களூர் பேஸ்டு கம்பெனி வந்து ஆயில் பேஸ்டு பெவேரியா பேசியானா குடுத்தாரு. சரிங்க. சரிங்களா? இப்ப கிட்டத்தட்ட அந்த டெக்னாலஜி தான் இப்ப எல்லா கம்பெனிகளுமே யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நல்லது. சரிங்களா? டாக்டர் சார் வந்து பார்த்தீங்கன்னா, பெவேரியா பேசியானா இல்ல மெட்டாரைசியம், இந்த மாரி வெர்டிசிலியம் லக்கானி, இந்த மாரி நம்ம மத்த வகையான ஃபங்கீஸும் பார்த்தீங்கன்னா, அதே மாரி தான் குடுத்தாரு. சரிங்க. இப்போ வந்து மார்க்கெட்ல இருக்கிற சிங்கிள் கல்ச்சரா இருக்கிறதுனால என்ன பிரச்சனைன்னா, அது வேலை செய்யுது. சரிங்க. பட் என்னன்னா, அதனோட டாக்சின் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 0.1% 0.2 அந்த லெவலுக்குள்ள தான் இருக்குது. ஓ! சரிங்க. புரியுதுங்களா? ஏன்னா, அது சிங்கிள் கல்ச்சர் ஒரு 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 வேலை மட்டும் செய்யும். இப்ப அதான் அவரு என்ன நல்லது. பண்ணியிருக்காருன்னா, அது கூட மத்த நுண்ணுயிரிகள் ஏன் சேர்த்திருக்காருன்னா, ஒரு ஒரு காலநிலை எல்லா விஷயத்திலயுமே நல்லா வேலை செய்யணும். இதனோட அ டாக்சின் லெவலு அதுக்கு வந்து என்சைம் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க. எல்லாத்தையும் கலந்ததுனால, இதனோட வீரியம் கிட்டத்தட்ட 0.8 இருந்து 1% டாக்ஸிட்டி இருக்கும். ஓ! சரிங்க, சரிங்க. விஷத்தன்மை. அதாங்க. புரியுதுங்களா? இது வந்து அ எதுக்கு நமக்கு தீமை செய்யக்கூடிய பூச்சிகள், இதுக்கு மட்டும் தான் வேலை செய்யும். நன்மை செய்யற பூச்சிகள வந்து பெருசா பாதிக்காது. சரிங்க. ஓகேங்களா? முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுவும் பார்த்தீங்கன்னா, நம்மளோட மத்த டிகேசி பொருட்கள் மாரி, ஆ சரிங்க. இதுவும் உயிர் சத்த தான் குடுக்குறோம். நீங்க மறுபடியும் பெருக்கிக்கலாம். ஓ! சரிங்களா? நல்லது. இது சூப்பர். வந்து மதர் கல்ச்சரா குடுக்குறோம். ஆ சரிங்க. கிட்டத்தட்ட இதனோட விலை ரூ. சரிங்க. 680 ஓ! சரிங்களா? சரிங்க. நம்ம ஒரு பாக்கெட். விலைய சொல்லிர்றோம். ஏன்னா எல்லாரும் கம்ப்ளைண்ட்டா சொல்றாங்க. அதாங்க, ஒவ்வொரு அதாங்க. பொருளுக்கும் விலை சொல்றதுலயும், இதனோட விலையும் ரூ. 680 தான். சரிங்க. சரிங்களா? ஆ இதையும் ட்ரைகோடர்மாவ எப்படி பெருக்குறோமோ, இத எப்படி பெருக்குறோமோ, அதே வழிமுறைகள் தான். அத நம்ம அப்புறம் சொல்லலாம். சரிங்களா? சரிங்க. அதாவது இப்ப விவசாயிகளோட பெரிய பிரச்சனையே என்னன்னா, இப்போ சரிங்க. தென்னை விவசாயிகள் எடுத்துட்டீங்கன்னா,
வெள்ளை பிரச்சனை ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய பாதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட ஃபோன் பண்ணுறீங்க எல்லாமே சொல்கிறாங்க. சரிங்க. இது வந்து வெள்ளை பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். சரிங்க. அப்புறம் அந்த காய்கறி பயிர்கள் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அது அதிகமாக பூச்சிக்கொல்லிகளை உபயோகப்படுத்துகிறீங்க அத்தனை பேர்த்துக்குமே இது வந்து லட்சக்கணக்கான அமௌண்ட்டை மிச்சம் பண்ணி கொடுக்கும், சேவ் பண்ணி கொடுக்கும். சரிங்களா, இது காய்கறி பயிர்கள், அதே மாதிரி கீரைகள், அப்புறம் பார்த்தீங்கன்னா இலை பயிர்களாக இருக்குது இல்லைங்களா, எல்லாமே புழு தொந்தரவு இருக்குது. முருங்கை தலை, ஆமாம், முருங்கை, இவங்க எல்லாமே அடிக்கடி உபயோகப்படுத்திட்டு இருக்கிறாங்க. சரிங்களா, இது வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். சரிங்க. இதை கரெக்டாக உபயோகப்படுத்தினாங்கன்னா இடுபொருட்கள் செலவுலேருந்து மொத்தமாகவே விடுபட்டுடலாம். சரிங்களா, இடுபொருட்கள் கூட பூச்சிக்கொல்லி செலவுலேருந்து மொத்தமாகவே விடுபட்டுடலாம். சரிங்களா, ஓகே. இன்னொரு விஷயம் என்னென்னா, இதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரேவும் பண்ணலாம், நிலத்துலையும் கொடுக்கலாம். ஓ, சரிங்க சரி. எந்த விதமான பூச்சிகளாக இருந்தாலும் அதனோட சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா பூச்சி ஆகிறதுக்கு முன்னாடி கீழே நிலத்துல வந்து கூட்டுப்புழு பருவத்தில் இருக்கும். அதனால் நிலத்தில் விடுறப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூட்டுப்புழு பருவத்தையும் இது பண்ணுறப்போ பூச்சிகள் கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். சரி, சரிங்களா, இதை வந்து 2 வகையிலையும் நீங்கள் உபயோகப்படுத்தலாம். அப்புறம் உடனே பெரிய சந்தேகம் ஒன்று விளக்க இது பண்ணுவாங்க, இது மண்ணில் விடுறப்போ பார்த்தீங்கன்னா மண்புழுவுக்கு பாதிப்பு வருமா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. பாதிப்பு வராது. சரிங்களா, இதை பற்றி இன்னும் அடுத்த வீடியோவில் நிறைய விவரங்கள் சொல்லுவோம். எப்படி பெருக்கலாம், சரி, எப்படி பயன்படுத்தலாம் எல்லா விவரங்களும் சொல்கிறோம். இன்னொன்று, எப்பவுமே இங்கே டிகேசி ப்ராடக்டில் சரி ஒரு பொருள் லான்ச் ஆச்சுன்னா இந்த மகாராஷ்டிராவில், ஹரியானாவில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இமிடியேட்டாக எல்லா என்ன சொல்கிறது மொத்த தயாரிப்பு வாங்கிக்குவாங்க. அதனால் உங்களுக்கு தேவைன்னா இந்த பொருள் மட்டும், மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குது. இந்த பொருள் வந்து இப்போ வேணும்னா இப்போவே 680 ரூபா குரியர் செலவு, அதாவது மொத்தம் 750 ரூபா கொடுத்து லாக் பண்ணி வச்சுக்குங்க. லான்ச் ஆனோடனே இம்மிடியேட்டாக எல்லாத்துக்கிட்டையும் அனுப்பிச்சி வைக்கிறோம். சரிங்களா, நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நாம கலப்பு பிடிச்சி உழுது உணவு தானியத்தை உற்பத்தி பண்றவங்க. நம்மளை நம்பிதான் பட்டணம் இருக்கு, பட்டணத்துல சனங்க இருக்கிறாங்க. நாம அனுப்புற உணவு தானியம் பட்டணத்துக்கு போகணுமே தவிர நாம இங்க போக கூடாது. அப்படியே நாமளும் பட்டணத்துல போய் குடியேறணும்னு வச்சுக்க, சனப்பெருக்கம் ஜாஸ்தி ஆகி போய் சோத்துக்கே கஷ்டம் வந்துடும். கிராமத்துல இருக்கிற சனங்கள்லாம் பட்டணத்துக்கு போய் குடியேறணும்னு நினைக்கிறதே தப்பு.